love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பைத்தன்ல சாப்டர் 74 NumPyல நம்ம வந்து சாப்டர் 33 பார்க்க போறோம். போன சாப்டர் என்ன பார்த்தோம்? ஆக்சுவலா போன ரெண்டு என்னங்க பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் எப்படி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷன் எப்படி ஆர்குமெண்ட் எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் இன்புட் அவுட்புட் இது, அப்புறம் மூணாவது சாப்டராக சிம்பிள் அரித்மெட்டிக் பார்த்தோம். இன்னைக்கு வந்து எப்படின்னா ஒரு இதை நம்ம எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோம் சொல்லி பார்ப்போம். இப்போது என்னோட இதில் ஒன்று சொல்லுவாங்க 7.12னா அது 7.12, ஏன்னா வந்து அது 5க்கு மேலே கிடையாது. இதே 7.126 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ரவுண்ட் ஆஃப் பண்ணனா 7.13, பிகாஸ் அந்த ஆர் வந்து 5க்கு மேலே இருக்குது. ஸோ அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது வந்து அந்த டெசிமல். ஓகே, அதுக்கு வந்து 5 விதமாக ரவுண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. இது எதுக்குடா எனக்கு தெரியணும், அது ரொம்ப ஈஸினா ஒவ்வொரு கோடும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட், அது நமக்கு தான் புரியணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா, நீங்கள் வந்து ரவுண்டு பண்ணலாம், ட்ரங்கேட் பண்ணலாம், ஃபிக்ஸ் பண்ணலாம், சீலிங் அண்ட் ஃப்ளோரிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சீலிங்னா வீட்டோட சீலிங் வச்சுக்கோங்க, அப்போ டாப்பில் தான் இருக்குது. வீட்டோட ஃப்ளோரிங் எங்கே இருக்குது? பாட்டமில் இருக்குது. அப்போ பக்கத்தில் இருக்க ஹையஸ்ட் நம்பரு பக்கத்தில் இருக்க லோவஸ்ட் நம்பர் கொடுக்கும். இப்போது கோடுக்கு இறங்கலாமா? இதாங்க ரவுண்டிங் ஆஃப் டெசிமல்ஸ். இப்போ கோடுக்கு இறங்கலாமா? ஸோ இப்போ இதை எடுக்கிறேன், இதை ட்ரங்கேஷன். ஓகே, இந்த ட்ரங்கேஷன் எடுக்கும்போது இந்த இம்போர்ட் எம்பி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் பண்ணுறேன். இந்த இம்போர்ட் NumPy எம்பி, இங்கே ஒரு ஆர்குமெண்ட் எடுக்கிறேன், 2 இது இருக்குது, நான் ட்ரங்க் பண்ணுறேன். இந்த ட்ரங்க் பண்ணால் இது -3 சொல்லிட்டு கொடுத்துரும். ஓகே, இதான் ட்ரங்க்கு. இது np.trunk. ஃபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரங்கேட்டுக்கும் ஃபிக்ஸுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அதே நம்பர், அதே ஆன்சர் தான். ஆனால் வந்து எந்த இடத்துல யூசேஜ்லாம் மாறுங்க. நீங்கள் இப்போ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் உண்மையிலேயே எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அதை நீங்கள் ட்ராப் பண்ணல. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ கரெக்டான யூஸ் கேஸ் தெரியல, ஏன்னா நானே ட்ரை பண்ணது கிடையாது. பட் எனக்கு கண்டிப்பாக நான் வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணும்போது உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஹே இதாங்க நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ட்ரங்கேட்டுக்கும் இதுக்கும். சரியா? இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து ரவுண்டிங் வரும். இந்த ரவுண்டிங் நான் சொன்னது தாங்க, எது 5க்கு மேலே இருக்கோ அதை வந்து நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இப்போது இங்கே ரவுண்டிங் இருக்குது 3.166 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போது இது 3.17 நான் போடலாம் இல்லையா? இல்லை இங்கே இன்னொரு 6 இருக்குது பார்த்தீங்களா? அப்போ 3.167 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா இங்கே ரெண்டு இதுக்கு பண்ண சொல்கிறோம். அப்போ ஐ திங்க் இட் இஸ் இங்கே 3.17 வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்ப்போமா? ஆமாம், 3.17. ஈவன் தோ 2 இடத்துல உங்களுக்கு 6 இருந்தால் கூட நான் 2 இடத்துக்கு தான் வந்து உங்களை ரவுண்ட் பண்ண சொல்கிறேன். ஓகே, ரவுண்ட் இட் ஆஃப் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான். அப்போது ரவுண்ட் இட் ஆஃப் டு 2னா இங்கே, அப்போ மூணாவது நம்பர் 6 5க்கு மேலே இருக்குது. அப்போ 3.17 இது வந்து அரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்குது. இப்போ நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி வீட்டில் ஒரு ஃப்ளோரிங், வீட்டில் ஒரு சீலிங் இருக்கும். ஸோ இதான் ஃப்ளோரிங். இந்த ஃப்ளோரிங் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா -3 கீழே என்ன இருக்குது? -4. இந்த 4 கீழே என்ன இருக்குது? 3. ஸோ இந்த ஃப்ளோரிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், -4 and 3, ஏன்னா வீட்டோட ஃப்ளோரிங் அதோட கம்மி வேல்யூ, 1 ஸ்டெப் கம்மி வேல்யூ. இப்போ அதே இது வந்து NP ஃப்ளோரு. இப்போ NP சீலிங்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நான் டேரெக்டாகவே போடுவேனே சீல். ஓகே, நான் சீல்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். நான் வேணா உங்களுக்கு அடுத்த கமெண்ட் காமிக்கிறேனே, அதே தான் இருக்கும் பாருங்கள் NP சீல். இப்போ இந்த NP சீல்னு சொல்ல பார்த்தீங்கன்னா இதோட மேலே வேல்யூ. ஸோ -3 வந்து -2க்கு போகுமா சந்தேகம். அதே 3 வந்து இங்கே 0.66 அப்படின்னு இருக்கா. ஸோ இது 4க்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இது -2க்கு போகுமான்னு சொல்லி பாருங்கள், போகலை. ஏன்னா இது வந்து இந்த 5க்கு மேலாம் கிடையாது. ஸோ இங்கே இருந்துருச்சு, -3 இருந்துச்சு, அதான் அதோட சீலிங் டாப் வேல்யூ. இது வந்து 4. சரியா? ஸோ இதாங்க இந்த லெக்சரு, ரவுண்டிங் ஆஃப் டெசிமல்ஸ். அதில் வந்து 5 விதம் இருக்குது: ரவுண்டிங், சீலிங், ஃப்ளோரிங், ட்ரங்கேட்டிங் அண்ட் ஃபிக்ஸிங். இந்த லெக்சர் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன், புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன், பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக எனக்கு கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு ஒரு துணியாக இருக்க துணி அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.